ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மணீஸ்வரன். அடல்ட் டைஸ் ஃபார் எப்படி தான் நம்மளோட சேனல்லையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன வீடியோன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இப்போ சென்சேஷன் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய கொடூரமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் புதுச்சேரியில் நடந்திருக்கு. ஐ மீன் பாண்டிச்சேரி. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. போன சனிக்கிழமை ஒன்றும் இல்லை, இங்கே லீவில் ஒரு குழந்தை வெளியே விளையாண்டுட்டுருக்கு. வீட்டுக்கு வெளியே ஒரு 6 நாய்ங்க கஞ்சா போதையில் அந்த குழந்தைய கடத்தி அந்த ஏரியாவிலே ஒரு வீட்டு மாடியில் வச்சு அந்த குழந்தைய ரேப் பண்ணி மர்டர் பண்ணுறானுங்க. இன்றைக்கி ஐ மீன் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் அது ஒரு பெரிய சென்சேஷன் நியூஸாக மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடது. பட் அவனுங்களுக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு 3 நாள் ஆச்சு. 3 நாள் அதாவது அவங்க அப்பா அம்மா போயிட்டு அன்றைக்கி மதியம் குழந்த காணா போகுது. சாயந்தரம் வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்குறாங்க. நோ ரியாக்ஷன். நெக்ஸ்ட் டே ப்ரெஷர் போடுறாங்க. நோ ரியாக்ஷன். உடனே ப்ரொடெக்ட்ஸில் இறங்கினதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ ப்ரெஷர் போட்டு இந்த அளவுக்கு, அதுவும் பொதுமக்கள் மூலியமாக கண்டுபிடிச்சி ஒரு சாக்கடையிலேருந்து எடுத்திருக்காங்க. எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கோணிப்பையில் போட்டு அதை கட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை காலெலாம் கட்டி அந்த மாதிரி போட்டு இந்த நாய்ங்க வந்துட்டு போட்டிருக்கானுங்க. அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9 வயசு, 5th கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணு. ஸோ வெளியே விளையாண்டுட்டு இருந்தது என் தப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போது அவங்க கேள்வி கேட்குற மாதிரி எனக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு இது தோணுது. இதனால தான் நாங்கள் யாருமே வெளியே வரமாட்டேங்கிறோம் அப்படிங்கிறதும் வந்துட்டு இன்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் மொபைல்லையே இதனால தான் வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்டது நடந்துகிட்டு இருக்குது. அந்த அந்த பொண்ணோட அப்பா பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாராயணன், அம்மா பேர் மைத்திலி. இவங்களுக்கு ஒரு அக்கா வேறு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பொண்ணு பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்த்தி. இதை சொல்லக்கூடாது, பட் நான் சொல்ல வேண்டிய நிலமையில இப்போதைக்கு இருக்கேன். ஸோ அவங்க இப்போதைக்கு நம்ம கூட இல்லை. அதாவது இந்த நியூஸ் எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நானும் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளில் எல்லாருமே ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தின்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு, அதாவது நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஜஸ்டிஸ் கிடைக்கும். நிறைய அஃபிஷியல் பார்ப்பாங்க நம்ம சேனலில். அப்போ பார்த்தா நம்மளோட ஐ மீன் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுங்க அந்த 6 நாய்ங்க வந்துட்டு கஞ்சா போதையில் தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கானுங்க. அதில் ஒருத்தன் ஒரு 59 வயசு. சொல்லப்போனால் அந்த குழந்தை வந்துட்டு அவனுக்கு பேர பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். எனிவேஸ் அந்த நாய் பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மாமனிதன். அவரோட நேமை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறப்போ தான் கஷ்டமாக இருக்குது. விவேகானந்தன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு கருணாஸ். அந்த நாய் வெறும் 19 வயசு, வெறும் டீனேஜ் பாய்ஸ் தான் எல்லாருமே. பிலோ 18 இல்லை 19 அந்த ரேஞ்சில் இருக்க நாய்ங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்குற கேள்வி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, கஞ்சா எப்படி அந்த இடத்துக்கு வந்துச்சுங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி கஞ்சா வருது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி எப்படி போணுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு ஏகப்பட்ட, அதாவது மிடில் கிளாஸ் பாய்ஸோட ட்ரீம் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல. இது நடந்து இப்போ தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒரு 3-4 நாளுக்குள். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெர்னாண்டஸ் வெல்ட் ரைட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கப்புள்ஸ், அவங்க இதே மாதிரி 7 பேரால் வந்துட்டு ஹஸ்பண்டு முன்னாடியே வந்துட்டு ரேப் பண்ணப்பட்டாங்க, அடித்து துன்புறுத்திருக்காங்க. அது எங்கே நடந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் டும்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில். இந்த மாதிரி ஏகப்பட்டது நடந்துகிட்ருக்கப்போ கவர்மெண்ட்டோட ரியாக்ஷன் என்னன்னு எனக்கு புரியல. இந்த கள்ளக்குறிச்சி அந்த இதுலேயும் வந்துட்டு பெரிய அளவில் இதானுச்சு. ஆனால் அதில் வந்துட்டு தண்டனை கொடுத்தவங்க வெளியே வரப்போ ஏதோ வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி வந்தாங்க. இப்போல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ சத்தியமாக எனக்கு புரியல, ஏன் யாருமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் சைடில் இருந்து அப்படிங்கிறதான். இவங்களுக்கெல்லாம் தண்டனை வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக இருக்கணுங்கிறது என்னோட இது. எந்த அளவுக்கு கொடூரம்னு வந்து பார்த்திங்கன்னா, சவுதி அரேபியா மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸில் கொடுக்கக்கூடிய அளவை விட அதிகமாக இருக்கணுங்கிறது தான் என்னோட கன்வே.
இந்த மாதிரி நாய்ங்களெல்லாம் நடு ரோட்டில் வச்சு தூக்குலையோ இல்லை வந்துட்டு சுட்டு கொன்னா தான் இன்னும் 4 பேர்த்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினப்பு வருங்கிறது என்னோட தாட். ஸோ எல்லாரும் ஐ மீன் அஃபிஷியல்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த இதை வந்துட்டு பெரிய அளவில் இது பண்ணுங்க. ஸோ ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்திங்கிறது என்னோட வீடியோவோட இது. ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணாங்க, அப்புறம் திருப்பி இப்போது ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு உண்மை தான். இந்த அளவுக்கு இதாக இருக்கப்போ வேறு என்னங்க பண்ண முடியும்? சொந்தக்காரங்க தேடி, அப்பா அம்மா தேடி கிடைக்கல, லாஸ்ட்டாக ஏதோ ஒரு இடத்துல கிடச்சி அது வந்துட்டு ஒரு மாதிரி இதாக இருந்து ஒரு சின்ன குழந்த தானேங்க, அதில் வேற ஒரு நாய் நோட்டம் ஓடுது. யார் எப்படி இருக்காங்கன்னா மக்களுக்குள்ள மக்களாக இருந்திருக்கானுங்க அந்த நாய்ங்க. இந்த மாதிரி இருக்கானுங்க அப்படிங்கன்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு தப்பை பண்ணிவிட்டு அவனுங்க துணிச்சலாக வெளியே சுற்றுறானுங்க. இவனுங்களுக்கு அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்க. இதுக்கு மேலே வேறு என்ன தண்டனைனா? கொடுமையாக இருக்கணும், கடுமையான தண்டனையாக இருக்கணும். அப்போனா மட்டும்தான் இந்த தப்பெல்லாம் திருத்த முடியும்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன். அண்டு நான் ஒரு மோட்டோ வ்ளாகர். பட் இந்த வீடியோ பேச வேண்டிய சுச்சுவேஷனில் இப்போது எல்லா யூடியூபர்ஸும் இருக்கும். ஸோ எல்லாருமே பேசி இதுக்கான இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க நம்பிக்கையோட. அண்டு ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க, மறந்துடாதீங்க ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க. அண்டு சேஃப் யூ கைஸ். பேக் டு another one வீடியோ. எல்லோரும் சேஃபாக இருப்பீங்க நம்பிக்கையோட வீடியோ எண்ட் பண்ணுறேன். பை கைஸ்.